சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாச்சியப்பன், அந்த நாச்சியப்பனோட மகதான் இந்த ஜனனி. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா. யோசிச்சு பாரு, அவ இந்த சொத்துக்கே இவ்வளோ ஃபைட் பண்றானா, அவளுக்கு குடும்ப சொத்து இருக்குன்னு அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா சும்மா இருப்பான்னு நீ நினைக்கிற? அந்த சுவடே தெரியாம அழிச்சிடணும். டேய், அவசரப்படாதடா. நீ ஷூரா தான் சொல்றியா? நான் எல்லாமே ஷூரா தான் சொல்றேன். உனக்கு ப்ரொஃபைல் லிங்க் அனுப்பியிருக்கேன், பாரு. அதை நீ பார்த்தேன்னா உனக்கு எல்லாமே நல்லாவே விளங்கும். சரி, நீ ஒருக்கா அதை பாரு. அதை பார்த்துட்டு என்னை கூப்பிடு. டேய் மணி, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எனக்கு தகவல் வரணும். இது சாதாரண விஷயம் இல்லடா. சேதியை மட்டும் சொல்லு. அவனை கண்டம் துண்டமா வெட்டி புணமாக்குறது என் வேலை. டேய், குறிப்பா அந்த எஸ்கேஆர் குடும்பத்துல அவன் தம்பி இந்த அரசு பெயர்கால கட்டப்பைய தெரியுதுல, அந்த வெண்ணை வெட்டிச்சு பை செஞ்சிருக்கலாம். அதை உறுதிப்படுத்திட்டு மட்டும் ஏன்னு சொல்லு. அவன் இறங்கி செஞ்சிருந்து அது மட்டும் உறுதியாச்சுன்னு வையே, அவன் வீட்டில் வரிசையை பாடகை கட்ட வேண்டியதான். கருமாதிதான் கேட்டு சொல்லேனா போன வை. அண்ணே, நீ ஏன்ன இப்படி இங்க உட்காந்துட்டு லோல் பட்டுக்கிட்டு இருக்க? நான் இருக்கேன். என்ன கதிர் அண்ணன் மேல எவன் கை வச்சான்னு தேடி கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது ஏன் பொறுப்புண்ணே. நீ கிழிச்ச வாய முடிட்டு போற பண்ணிட்டுப்பா. பெரிய கிடாக்களை வீர சுத்தி மாமா, ஏதோ இந்த வீட்டில் உங்க ஏச்சையும் பேச்சையும் வாங்கிட்டு அமைதியா நிக்கிறதுனால எங்க அம்மா சாதாரணமா நினைச்சிடாதீங்க. லேடி டான் மாமாவை சிம்மக்கல்ல இறங்கி கேட்டு பாருங்க. அண்ணே, உன்ன மாதிரி பணங்காசு இருக்கிறவங்க எல்லாம் இவனை போடுற அவனை குத்துற அவன் கதையை முடிடான்னு ஆர்டர் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பீங்கண்ணே. களத்துல இறங்கி காரியத்தை கணக்கச்சிதமா முடிக்கிறது என்ன மாதிரி ஆளுங்க தானே, புரிஞ்சுக்க. யோசிச்சு பாருங்கண்ணே, ஒத்த பொம்பளையா இருந்துகிட்டு இம்பிட்டு கஷ்டத்துக்கு நடுவுல இந்த கிறுக்கு பயல வேற வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிருக்கேன்னா எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருக்கும்லண்ணே. வெறும் மளிகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கே அம்பிட்டு பிரச்சனையை கொடுப்பாங்க. நான் கள்ளத்தனமா கள்ளச்சாராயம் காய்ச்சிருக்கேன், என்ன விட்டுருப்பாங்களா? காக்கி சட்டையிலேருந்து கரவேட்டி கட்டினவன் வரைக்கும் கட்டங்கட்டி என்னை காலி பண்ணுன்னு நினைச்சிருக்காங்கண்ணே. அம்பிட்டு பெரியும் சமாளிச்சு விழுந்து எழுந்திருச்சு இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறேன்னு. அண்ணே, எனக்கும் லிங்க் இருக்கும்லண்ணே. கதிர் அண்ணன் மேல கை வச்சவன நான் சத்தியமா சும்மா விட மாட்டேனே. அது எவனா இருந்தாலும் சரி, என் கையாலேயே அவன் கதைய முடிச்சு காட்டுறேன், நீ பாத்துக்க. வெளியே இருக்கிறவங்களையெல்லாம் ஓரமா வைங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே சகுனி வேலை பார்த்துக்கிட்டு பொம்பளைங்க சுத்திக்கிட்டு இருக்காளுகளே, அவளுகளுக்கு முதல்ல ஒரு வழிய பண்ணு. ஆமாம்மா, ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்ன பேச்சுங்கிற. இந்த ஈஸ்வரிய கால்லாம் பார்க்கத்தான் சாஃப்டா இருக்கு, வாய திறந்தா சொர்ணாக்கா மாதிரி பேசுது. இதெல்லாம் அண்ணனுக்கும் தெரியும்டா. இப்ப அண்ணன் கிளம்பி இங்கிட்டு வந்துட்டாங்கல்ல, அண்ணன் போனதுக்கு அப்புறம் அவரை பத்தி கேவலமா உட்காந்து பேசிட்டு இருப்பாளுங்க. அண்ணே, நீ எங்கிட்டாச்சும் வெளியே வான்னு கூப்பிட்டா புள்ளையில பாத்துக்கணும் சோறாக்கணும்னு மொத்த பொம்பளைங்களும் இந்த வீட்டுக்குள்ளேயே ஓரமா உட்காந்து கிடப்பாளுகள்ல. இப்ப பாருண்ணே, ஓம் புள்ளையும் ஞானண்ணன் புள்ளையும் வந்து உட்காந்து அவ்வளவு நேரமா காத்து கிடக்குதுங்க. அதுகளுக்கு சோறு தண்ணி வேணுமா என்ன எது வேணும்னு கேட்கறதுக்கு நானும் கிடையாது. நீங்கிட்டு வந்துட்டல்ல, இப்போ உன்னை பத்தி கேவலமா பேசிட்டு கொண்டாடிட்டு கிடப்பாளுங்க. அண்ணே, ஒன்னு சொல்லிவிட்ட நல்லா தெரிஞ்சுக்க, இன்னும் 4 நாளைக்கு இந்த பக்கம் அந்த பொம்பளையெல்லாம் எட்டி கூட பார்க்க மாட்டாளுங்க, பாத்துக்க.
அதிர அதிர என்னாச்சு? என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஆச்சு அதிர? அதிர என்ன ஆச்சு? என்னாச்சு? அருணுக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இப்ப கூட அந்த அரச ஃபாலோ பண்ணுங்க, அவரு குடும்பத்தையே காலி பண்ணுங்கன்னு பேசிட்டு இருக்காரு அண்ணி. அது மட்டும் இல்ல நீ அந்த ஜான்சி ராணி வர சும்மா இல்லாம ஏத்தி விட்டுட்டு இருக்கா. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, அந்த ஃபேமிலியை விட்டு சொல்லுங்க அண்ணி. ஏற்கனவே என்னாலதான் அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, விட்டு சொல்லுங்க. சரிடா போதும் அண்ணி, அவர்கிட்ட தனியா மாட்டிக்கிட்டு என்னால எதுவும் பேச முடியல அண்ணி. புரியுதுடா, கேட்கவே தலை வலிக்குது அண்ணி. சரி சரி, இத பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இவங்களால யாரையும் எதுவும் செஞ்சிட முடியாது. நீ வா, நம்ம என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். வா, கண்ணத்தோட அழாத. எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாரு வா, அண்ணி, நம்ம பாத்துக்கலாம். பாத்துக்கோங்க. அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. வா வாமா வா வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அழாத, அண்ணி. வா. பாத்துக்கோங்க அண்ணே. மாமா வந்துட்டாங்க. என்ன இங்க வந்த? என்னங்க, என்ன கேள்வி இது? அங்கே வச்சு அம்பிட்டு பேச்சு பேசுன, இப்ப எதுக்கு ஓடியாந்த? நான் எதுவும் செஞ்சிடணும் பயமா? நீங்க என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆள்னு எனக்கு தெரியுங்க. அதனால புதுசா பயப்பட எனக்கு ஒன்றும் இல்லை. நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிட்ட சீரியா வரப்போகுது பாரு. எங்க இருக்க அந்த ஜீவானந்த் தான்? வெளியே வந்துட்டானா? அவன் உள்ள இருக்கிறவர் தான் அவனுக்கு பாதுகாப்பு. வெளியே வந்தானாக்க அவனை சல்லி சல்லியா வெட்டி எறிஞ்சிருவாமா. அப்புறம் ஒருத்தி உங்களுக்காக அவதாரம் எடுத்திருக்காள, சுப்ரீம் போட்டு வக்கீல் சாரு பாலா மோர் பாலான்னு ஒருத்தி. அவகிட்ட ஆரம்பிச்சு அந்த எஸ்கேஆர்ல இருந்து அவன் வீட்டு நாய்க்குட்டி வர வரிசையா சமாதி கட்ட போறேன் பாரு. போதும் போதும், எதுக்குன்னு இப்படி பண்ற?